ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 12th ஜூன் 2024ஓட மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸில் யாரெல்லாம் டாப் கெய்னர்ஸ், யாரெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்ஐஎஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, யூஎஸ் மார்க்கெட் இதுக்காக மிக்ஸ்டாக க்ளோஸ் ஆச்சுது. இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 58 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருந்துச்சு. ஸோ ப்ராடர் மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்து கன்சால்டேஷன் மோடில் தான் இருக்குது. ஸ்டில் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சமாக ரைஸ் ஆகிருக்குது. கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா ஒரு 82 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக தான் காட்டுது. ஸோ நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரியாக இருக்கிறதுனால, அதாவது வியாழக்கிழமை வீக்லி எக்ஸ்பைரியாக இருக்கிறதுனால மேபி கொஞ்சம் வாலடைலாக இருக்கலாம். பட் வந்து கன்சால்டேஷன் மோடு தான் மேக்ஸிமம் வந்து மார்க்கெட்டில் தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டாப் கெய்னர்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது கோல் இண்டியா. அது ஒரு 12 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. அப்புறம் செகண்டு டாப் கெய்னரில் யார் இருக்கான்னு பார்த்தோன்னா பவர் கிரிட் கார்ப். அது ஒரு 8 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. ஐச்சர் மோட்டார்ஸ் வந்து ஒரு 92 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. அது வந்து டாப் கெய்னர்ஸில் தேர்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 3 ஸ்டாக்குமே வேறு எதுவும் இண்டிவிஜுவல் ரீசன்ஸ் இல்லைனாலும் ப்ரோக்கரேஜஸ் வந்து இந்த 3 ஸ்டாக்குக்குமே வந்து பைக்கால் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நிறைய ப்ரோக்கர்ஸ் வந்து இதுக்கு பைக்கால் கொடுத்ததுனால இது நல்லாவே ரேலி ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் புது கவர்மெண்ட் அமைஞ்சதுலேருந்தே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் இதிலே ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கோல் இண்டியா, பவர் கிரிட் கார்ப் ரெண்டுமே வந்து கவர்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இந்த புது கவர்மெண்ட் அமைஞ்சதுலேருந்து நல்லாவே ரேலி ஆகிட்டு இருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸ் யாரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இருக்குது. அது ஒரு 48 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிரிட்டானியா ஒரு 78 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலீவர் அது ஒரு 27 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த 3 ஸ்டாக்குமே எதுக்காக அந்த அளவுக்கு விழுந்துருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங். அந்த 3மே வந்து நல்லாவே ரேலி ஆச்சுது லாஸ்ட் 1 வீக்காக. ஸோ அதனால் இப்போ வந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் விழுந்துருக்குது. இதில் முக்கியமாக மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து மே மந்தில் 17% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ அந்த பாசிட்டிவிட்டினால அது கொஞ்சம் அதிகமாக ரேலியாக இருந்துச்சு. ஸோ இப்போ ப்ராஃபிட் புக்கிங்கில் விழுந்துருக்குது. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 426 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. முந்தின நாள் செல் பண்ணாங்க, இப்போ வந்து பை பண்ணியிருக்கிறாங்க புதன்கிழமை. இருந்தாலும் பெரிய அளவுக்கு எந்த பையும் இல்லை, வெறும் ஒரு 400+ crore தான் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ் வந்து ஒரு 233 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து 3rd கன்சிக்யூட்டிவ் டேவாக வந்து பை பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ ரீசெண்டாக வந்து எஃப்ஐஸ் வந்து ஒரு பெரிய வித்தியாசத்தில் வந்து பை அண்ட் செல் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளாகவே ரொம்ப சின்ன அமௌண்ட்ஸுக்கு வந்து பை அண்ட் செல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இன்னுமே வந்து அவங்க மார்க்கெட்டில் ஒரு தெளிவான ஸ்டெப்பை எடுக்கலைங்கிறது தான் இது காட்டுது. ஸோ இன்னும் 2-3 டேஸ் போனால் தான் அவங்களோட வியூ வந்து நம்மளுக்கு தெளிவாக தெரியும். அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து ஒரு 35 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. S&P 500 ஒரு 45 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. நாஸ்டாக் வந்து ஒரு 264 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நேற்று ஆப்பிள் ஸ்டாக் வந்து நல்லாவே ரேலி ஆச்சுது. அதை பேஸ் பண்ணி நிறைய டெக்னாலஜி ஸ்டாக்ஸுமே வந்து நல்லா ரேலியை கொடுத்துச்சு. இருந்தாலும் டவ் வந்து நேற்றும் விழுந்துருந்துச்சு, இன்றைக்கும் விழுந்துருக்குது. அதுபோக மார்க்கெட்டில் பாசிட்டிவாக இன்னொரு நியூஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபெட் வந்து கண்டிப்பாக வந்து 2024 ஒரு ரேட் கட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ இதை விட அதிகமான அளவுக்கு விழுந்துருந்துச்சு. ஸோ அந்த நியூஸுக்கு அப்புறமா ஃபெட்டோட அந்த ஒரு சஜஷன், அதாவது அவங்க ஒரு ஹோப் கொடுத்துருக்குறாங்களா, ஒரு கட்டு கண்டிப்பாக இருக்கும் ரேட் கட் இந்த இயர்லன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ரெக்கவரியை
எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட் வந்து காட்டுச்சு. ஸோ அதனால தான் இது ஓரளவு எல்லாமே வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சுது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃப்யூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.